இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பாஜகவின் தேர்தல் பத்திர ஊழல் அம்பலமாகும் என்றும் ஊழல் செய்த பாஜகவினர் சிறை செல்வார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு, நாமக்கல், கரூர் மக்களவை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜகவின் வழிகாட்டுதல்படியே அதிமுக செயல்பட்டு வருவதாக விமர்சனம் செய்தார். இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திர ஊழல்தான் என கூறிய முதலமைச்சர், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் ஊழல் செய்த பாஜகவினர் சிறை செல்வார்கள் என தெரிவித்தார். அதிமுகவோட ஊழல்கள் என்பது கண்ணீர் தீவு கதை மாதிரி. அதுல பழனிசாமி அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கிறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி. யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான், டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி. குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமூல் வாங்க அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான். இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வாய்கிழிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி, நான் கேட்கிறேன், திமுகவை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவாளர் நினைக்கிறார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வர கருணாநிதிதான் காரணம் என குறிப்பிட்டார். பவானிசாகர் அணை, கீழ் பவானி பாசன திட்டம் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் உள்ள பல்வேறு சிறு குறு தொழில்கள் மற்றும் நிறுவனங்களை பாஜக அரசு அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். உண்மையிலே தொழில்களை மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜக இன்னல்களுக்கு அதிகமாக ஆளாயிருக்கு. ஜனநாயகம், நாடாளுமன்றம், மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமாக இழுத்து மூடிடுவாங்க. தொழில் வர்த்தக கட்டமைப்பையே சிதைச்சிடுவாங்க. அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிடுவாங்க. எளிய மக்களுடைய உழைப்பில் வளர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி? திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை பண்றேன் அப்படின்னு அறிவிச்சார். கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிச்சு.